ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விலாகுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மத்தியானத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டே யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே. வீட்டில் இருந்தால் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறோம், அதனால் சரி போகலாம். வாரத்துக்கு 3 நாள் போயிட்டு வந்துட்டு தான் லஞ்ச் சமைக்க போகிறேன். இவங்க 2 பேரும் காலையில் சாப்பிடல, அதனால் வந்ததுமே அவங்க 2 பேருக்கும் முதல்ல சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு அப்புறமா சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நேற்று வீடியோவில் காட்டியிருந்தேன் இல்லையா, சிக்கன் 65க்கு பரட்டி வச்சது இருக்குது, இன்ஸ்டன்ட் புரோட்டா வாங்கினதும் இருக்குது. அது வந்து நைட்டுக்கு டின்னர் பண்ண போகிறேன். ஸோ லஞ்சுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு நம்ம எம்டி சால்னா ஸ்டைலில் பண்ணிடலாம் அப்படின்னு. லஞ்சுக்கும் குழம்புக்கு ஆகிடும், ப்ளஸ் நைட்டும் வந்து புரோட்டாக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரைஸ் வந்து எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டேன், அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து எம்டி சால்னாக்கு. ஸோ தாளிக்கிறதுக்கான சாமான்லாம் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து கொஞ்சமாக சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் பட்டை, கிராம்பு, அப்புறம் கல்பாசி, ஒரு அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ அது பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தா பல்லாரி வெங்காயம் 1 நல்லா வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு சேர்க்காமையும் செய்யலாம், நான் சரி சாதத்து கூட காய் மாதிரியும் ஆகுமே அப்படின்னு தான் உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போகிறேன். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ அது வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம தேங்காய் அரைக்கணும். அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 5-6 முந்திரி பருப்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவல் தேவைப்படும். நான் ஒரு 3 சில்லு தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு, கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அதனால தான் விட்டுட்டு அதை போய் அரைச்சிட்டு வந்தேன். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிடணும் இல்லையா, அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயத்துலேயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ வந்து உப்பு சேர்க்க வேண்டாம். லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம குழம்பு கூட்டினதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சம் தான் சேர்க்குறேன். மட்டன் மசாலா வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு ஐபிஎஸ் இருக்குது, எப்படி காரம்லாம் சாப்பிட்றீங்கன்னு யாரோ கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் இருக்கும், ஆனாலும் காரம் வந்து நான் முக்கால்வாசி இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன். காரம் நிறைய சாப்பிட்ற அன்றைக்கி கொஞ்சம் தயிர் சாப்பிட்ருவேன். ஸோ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு சிக்கன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்து நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி. சால்னா அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சனால கொஞ்சம் கட்டியாகவே இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்தது, சரி அதையும் வேஸ்ட் பண்ணணும்னு நேற்று ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அதில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியான வாசனை வரும் பார்த்திங்களா. புதினாவும் என்கிட்ட இல்லை, புதினா இருந்தால் புதினாவும் சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தில் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சால்னா ரெடி. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளேட் ஸ்டாண்டு மழை பெஞ்சது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூசணம் பூத்தா மாதிரி ஆயிடுச்சு. மரம் இது வேற இல்லையா, ஈரமாக வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து இன்றைக்கி எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் வச்சுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப இதாகலை, பட் இந்த தீபாவளி டைமில் மழை பெஞ்சனால ஒரு மாதிரி வெள்ளையாக பூத்து போன மாதிரி இருந்தது. அது மூங்கில் தான் பார்த்தீங்களா, அதனால் உட்டன் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும் அப்பப்போ மெயின்டைன் பண்ணலன்னா. ஸோ கழுவிட்டு உடனே பிளேட் அடிக்கிற போகிறேன். வெயில் நல்லா அடித்ததுன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் தடவி கூட இது பண்ணலாம். இன்றைக்கி அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, அதனால் நல்லா லிக்விட் சோப் போட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு திருப்பியும் எடுத்து அடிக்கிற வேண்டியது தான். இந்த பிளேட் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, அமேசானில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இப்போ சில டைம் கிடைக்கவும் மாட்டேங்குது, ஸ்டாக் இருக்கிறதில்ல. நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, பார்க்கவுமே கூட அழகாக இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் அண்ட் பேம்பூ சேர்ந்து வருது. இந்த மாதிரி வந்து சில டைம் ஸ்டாக் இருக்கும், சில டைம் இருக்காது. அப்பப்போ செக் பண்ணுவேன் நான், யாராவது லிங்க்கு கேட்டாங்க அப்படின்னா. சில டைம் இருக்கும், சில டைம் வந்து இருக்காது. இல்லாததை என்னால் ஷேர் பண்ண முடியாது. லிங்க் இருந்தது அப்படின்னா, அதாவது ஸ்டாக் இருந்தது அப்படின்னா அதை வந்து நான் கேட்குறவங்களுக்கு கமெண்ட்டில் வந்து அவங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றது. ஸோ பாருங்கள் நல்லா கழுவிட்டு துணி வச்சு துடைச்சிட்டு முந்தி இருந்த மாதிரி அப்படியே எடுத்து பிளேட்ஸாக அடுக்கிடலாம்.
ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த பக்கம் ஸ்டீமும் போயிருக்கும். லேட்டாக தான் சமைக்க ஆரம்பித்தேன். யோகா கிளாஸ் முடிச்சு வரத்துக்கே 11 மணிக்கு மேலே ஆச்சு. வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அப்புறம் சிட்டுட்டுக்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் சமையல் வேலை ஆரம்பித்தேன். ஸோ அதனால் இப்போது குழம்பு பாருங்கள் கமகமன்னு ரெடி. ஸோ நைட்டுக்கும் பிரச்சனை சால்வ்டு. புரோட்டா பாக்கெட் இருக்குது ஐடி இது. ஸோ மத்தியானம் இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கும் ஆகிடும். ஸோ சிக்கன் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். தீபாவளி அப்போ நான் ஒரு முட்டையுமே கூட சேர்த்தேன். நிறைய சிக்கன் இருந்தனால இன்றைக்கி கொஞ்சமாக இருக்கனால முட்டை சேர்க்கலை. முட்டை சேர்த்துட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்க போகிறேன். நிறையா எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். இதை வந்து திருப்ப யூஸ் பண்ண மாட்டேன், கொட்டிடுவேன். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 ஈடு சின்ன இது இருக்குது பார்த்தீங்களா, கேஸ்ட் எண்ணெய் இது ஸ்கில்லட்டு, அதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். ஒரு ஈடு எடுத்துகிட்டு இன்னொரு ஈடும் கடகடன்னு வறுத்துட்டேன் அப்படின்னா லஞ்ச் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. கடையிலலாம் கலர் சேர்ப்பாங்க, நம்ம வீட்டில் செய்கிறனால கலரெல்லாம் சேர்க்கலனாலும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், லஞ்ச் சர்வ் பண்ணிடலாம். நல்லா சுட சுட சாதம், வெள்ளரிக்காய், சிக்கன் 65 அண்ட் நம்ம உருளைக்கிழங்கு சால்னான்னு சொல்லிக்கலாம். வேறு காய் மஷ்ரூம் கூட இருந்தது, ஆனாலும் சரி உருளைக்கிழங்கு பிடிக்கும் எனக்கு. சாப்பிட்றதுக்கு பீசஸ் இருந்ததுன்னா அப்படின்னு நல்லாயிருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சுருக்கேன். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் வந்திருந்தது. டீ பாத்திரத்தை ஹஸ்பண்ட் ஒரு நாள் நல்லா எரிச்சு அது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நான் ஒரு இந்த ஜாப்பனீஸ் கொரியன் ஸ்டைல் பேன் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ஸ்டீலில் வாங்கினேன். என்கிட்ட அலுமினியத்தில் தான் இருக்குது. சின்னதாக இருக்குன்னு பார்த்தா பயங்கர பெருசாக இருக்குது. டெய்லிலாம் அது யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது கூடவே பட்டர் ஹீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தாளிப்பு கரண்டி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே க்யூட்டாக இருக்குது. இந்த லிங்க்குமே நான் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி பூண்டு இஞ்சிலாம் துருவுறதுக்கு ஒரு இது பார்த்தேன் செராமிக்கில், அதையுமே கூட வாங்கியிருக்கேன். இதை யூஸ் பண்ணுறப்போ உங்கள் கூட வீடியோவில் நான் எப்படின்னு ஷேர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.